இந்த தடவை 15ஆம் தேதிக்கு மேல மே 15, 18க்கு மேலேயே கண்டிப்பாக வேலை கிடைக்கல வேலையில பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்த அத்துணை சிம்மராசிக்காரங்களுக்கும் வேலை மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு ப்ரமோஷன் அப்படின்றது கண்டிப்பாக 100% கிடைக்க போகுது. எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா சிம்மராசிக்காரங்க வேலையில சூப்பரா இருக்க போறீங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உடல் உபாதை அப்படின்றதுல மட்டும் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் சிம்மராசிக்கு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 8ஆம் இடம் அப்படின்றது ஒரு விஷயத்தை மட்டும் இண்டிகேட் பண்ணாதுங்க. ஒரு 4, 5 விஷயத்தை இண்டிகேட் பண்ணும். அப்ப இந்த திடீர் அதிர்ஷ்டமும் இந்த 8ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கு இல்லையா? அப்ப இந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு கிடைச்சு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு தலைமைத்துவம் உங்களுக்கு வருவதற்கான நேரமாகவும் கண்டிப்பாக இந்த 2025வது வருஷம் ஆஃப்டர் மேக்கு அப்புறம் இருக்கு. அதனால யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வேற சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கொஞ்சம் ஒரு 5 மாசம் வெயிட் பண்ணுங்க போதும். 5 மாசம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்க காட்டுல மழை தான். அதனால சிம்மராசிக்காரங்களை நான் சொன்ன மாதிரி சனி யாரங்க தண்டிப்பாரு? யாரு தப்பு பண்றாங்களோ, யாரு ஏமாத்துறாங்களோ, யாரு பொய் சொல்றாங்களோ, யாரு சமூகத்திற்கு எதிரான ஒரு செயலை செய்கிறார்கள். அதனால சனி நீதிமான். ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறவரே சனி. அவர் தான் கர்மாக்காரகன். அதனாலதான் அவர் துலாம்ல போய் உச்சம் அடைகிறார்.